ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினார். எனவே அவர்கள் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டு ஏதேன் என்ற அழகிய தோட்டத்தில் அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அங்கு எவ்வித பாடுகளோ மரணமோ இல்லை. தேவன் ஆதாமிடம், இந்த ஒரு மரத்தின் பழத்தை தவிர மற்ற எல்லா மரங்களின் பழங்களையும் சாப்பிடலாம். நீங்கள் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் சாவீர்கள் என்று கூறினார். ஆனால் ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட தூண்டினான். அவள் அந்த பழத்தை தானும் சாப்பிட்டு தனது கணவனுக்கும் கொடுத்தாள். அதை அவனும் சாப்பிட்டான். இருவரும் புசித்த உடனே தேவனுடன் அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்தது. தேவன் பரிசுத்தமானவர். பாவிகள் அவருடைய சமூகத்தில் வாழ முடியாது. எனவே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றினார். தேவனுக்கு கீழ்ப்படியாததினால்